இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன வேணா பண்ணிக்கலாம். பாய். ஹாய் விவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் வாங்க. இன்றைக்கி மீல் மேக்கர் பிரியாணி செய்ய போகிறோம். மீல் மேக்கர் 200 கிராம் எடுத்திருக்கோம். 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அரை கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அந்த அளவுக்கு எடுத்துருக்கோங்க. மீல் மேக்கரை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி உடைச்சா உடையணும், அந்த அளவுக்கு நல்லா ஊறட்டுங்க. இப்போ இதுக்கு தேவையான பட்டை, லவங்கம், ஏலக்காய், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், சக்தி சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், வெங்காயம் 400 கிராம், தக்காளி 1/2 கிலோ, தயிர் அரை பாக்கெட் தான் தேவைப்படும். இந்த பாக்கெட்டில் 100 ml 50 ml தேவைப்படும். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சமைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப அந்த மீல் மேக்கர் அவ்வளோ ஜூஸியாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நிறையா வாட்டி இது சமைச்சிருக்கேன். இந்த அளவுலையே சமைங்க, வேறு இதை விட கம்மி பண்ணால் நல்லா இருக்காது. எண்ணெய் பாருங்கள், 1/4 லிட்டர் எடுத்திருக்கேன். இந்த 2 டம்ளர் அரிசி தான் நீங்கள் பார்க்காதீங்க, 100 ml இருந்தாலே போதும் வேறு சாதம்னா. ஆனால் இந்த மீல் மேக்கருக்கு எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் மீல் மேக்கர். அதுக்காக 1/4 லிட்டர் கல்லெண்ணெய் எடுத்திருக்கோம். இதில் பட்டை லவங்கெல்லாம் சேர்த்திட்டோம். இது பொரிஞ்சு வரும்போது வெங்காயம் போட்டுக்கலாங்க. ஆனியன் 400 கிராம் சேர்த்துருக்கேங்க. இந்த அளவில் போட்டால் தான் நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வேறு அளவுலாம் கொஞ்சம் கம்மியாலாம் போட்டு செஞ்சு பார்த்துருக்கேன், நிறைய வாட்டி சொதப்பி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே நல்லா இல்லை. அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்று ஒன்றா சரி பண்ணி இந்த அளவில் செஞ்சது எல்லாமே, இந்த மெஷர்மெண்ட்டில் செஞ்சது எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எல்லோரும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. யாரும் நல்லா இது கம்மியாக அது அதிகம் அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த பிரியாணி. இதே அளவில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கணும். அந்த வெங்காயத்தெல்லாம் உடச்சி விடணுங்க, அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வேகும். பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்த பிறகு நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த சாப்பாடு அப்படி ஒரு இது கூட அந்த ரஃப்பாலாம் எதுவுமே இருக்காது, நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி ஜூஸியாக சாப்பிடவே நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். மீல் மேக்கரோடு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே ஒரு வாய்க்கு ஒரு மீல் மேக்கர் வேணும். அதுக்காக தான் நிறைய மீல் மேக்கர் சேர்த்துறது. 5 ஸ்பூன் போட்டிருப்பேன் இதில் பாருங்கள். ஆனால் அது 5 ஸ்பூன் இல்லை, 4 ஸ்பூன் தான் வரும். ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிங்கன்னா 4 ஸ்பூன் அளவு தேவைப்படும் இஞ்சி பூண்டு. அந்த அளவு போட்டுக்கோங்க. நான் ஒரே கையில் ஒரு கையில் வீடியோவும் எடுத்துகிட்டு ஒரு கையில் சமைக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக வந்தது. அதனால் 5ஆவதாக ஒரு ஸ்பூன் போட்டோம், அது கொஞ்சம் போட்டேன். கரெக்டாக போட்டோம்னா 4 ஸ்பூன் அவ்வளோதான் தேவைப்படும். இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கட்டுங்க, நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நல்லா மீல் மேக்கரை நல்லா புழிஞ்சிட்டு, நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரையாக போட்டோம்னா அந்த எண்ணெயிலே வேகணுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ பாருங்கள், இது வெந்தது போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கலர் மாதிரி வருது பாருங்கள். இந்த டைமில் இப்போது நம்ம மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். நல்லா புழிஞ்சிட்டு போடுங்க, தண்ணி இருக்காது. அந்த எண்ணெயில் வேகும்போது தான் அந்த மீல் மேக்கர் வாசமெல்லாம் போயிடும். ஒரு 5 நிமிஷம் வெந்தாலே போதும், அதிக நேரம் வேகணும்னு இல்லை. 5 நிமிஷம் வெந்தானே நல்லா வந்துடும். நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு
நல்லாயிருக்கும். எண்ணெய் 1/4 லிட்டர் எடுத்துருக்கேங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோ கொஞ்சம் அதிகமாக, இந்த டம்ளரில் 3 டம்ளர் அரிசி எடுத்தால் 1 கிலோ கரெக்டாக இருக்குங்க. அப்போ 1.25 டம்ளர் வந்து 1/2 கிலோ வரும். அந்த 1/4 டம்ளர் நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன், 2 டம்ளராக. அது நீங்கள் எப்படின்னு பார்த்து எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ பக்கம் தான் போட்டிருக்கோம். 1/2 கிலோ கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கோம். அதுக்கு நம்ம 1/4 லிட்ரு எண்ணெய் சேர்த்துருக்கோம். 200 கிராம் வந்து மீல் மேக்கர் சேர்த்துருக்கோம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மீல் மேக்கருக்கு 150 ml எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும். நம்ம அதுக்குன்னு தனியாக ஒரு 150 ml சேர்த்துறோம். சாப்பாட்டுக்கு ஒரு 100 ml இருந்தாலே போதும். அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதுங்க. இது பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது, தண்ணியே இல்லாமல். நம்ம புளிஞ்சு தாங்க போடணும், நல்லா ஊற வச்சுட்டோம் இல்லைங்களா, அப்போ புளிஞ்சி போட்டாலே போதும். நான் சமைக்கிற ஒவ்வொரு சமையலுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. டேஸ்ட்டான எல்லாத்துக்கும் பிடித்த ஒரு சமையலில் தான் நான் இது வீடியோ போடுறேங்க. நீங்கள் இதே மாதிரி சமைங்க. இப்போ புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. இது போட்டோன்னு ஒரு அரோமா, ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த புதினா கொத்தமல்லி சேர்த்தோன்னா இந்த மீல் மேக்கரோட அதோட ஃப்ளவரும் சேர்ந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக அழகாக வரும் அந்த வாசம். அதை ஸ்மெல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். நான் சமையல்லாம் ரொம்ப ரசித்து எனக்கு பிடித்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக அப்படி சமைப்பேன். இப்படி வரணும், அப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சமைப்பேங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்துனோன்னா அது தக்காளிலாம் வேகணும்னு இல்லைங்க. நம்ம மிளகாத்தூள் போட்டோம்னா தக்காளி சீக்கிரம் வெந்துடும். அதனால உடனே சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன் பாருங்கள். 1.5 ஸ்பூன் நாங்கள் மிளகாத்தூள் எடுத்துருக்கோம் காரத்துக்கு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க. ஆனால் சக்தி சிக்கன் மசாலா வந்து அந்த பாருங்கள் 1/2 ஸ்பூன் பக்கம் இருக்குது. அவ்வளோ போட்டால் போதும். அதுக்கு மேலே போட்டாலும் மசாலா வாசம் அடிக்கும். அதனால் இந்த அளவு தான் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இந்த சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த அளவு தான், எனக்கு கைப்பக்குவம் தாங்க வரும். இந்த அளவு போட்டால் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ரைஸுக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த கலரு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வர்றது தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் நான் இந்த மாதிரி வர வச்சு தான் எல்லாமே சமைப்பேன். எனக்கு அது அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோதாங்க. இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். இந்த பாக்கெட்டு 10 ரூபா பாக்கெட்டு பாருங்கள், 100 ml வரும். அதில் 50 ml சேர்த்துனா போதும். பாதி அளவு, 1/2 கிலோ அரிசி தாங்க சேர்த்திருக்கோம். அதனால் பாதி அளவு சேர்த்துட்டா போதும். இந்த தயிர் சேர்த்துறது சாப்பாடு, இந்த மீல் மேக்கர் எல்லாமே வந்து அந்த மென்மையாக இருக்கும். அந்த உடையாமல், அதே சமயம் அதோட சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நல்லா. அதுக்காக தான் தயிர் சேர்த்துறோன்னு நினைக்கிறேன். இந்த தயிர் சேர்த்துனா தான் இந்த இதெல்லாம் கிடைக்கிது. அந்த சோறெல்லாம் பாருங்கள் தனித்தனியாக நல்லா வரும். நான் லெமனே சேர்த்த மாட்டேங்க. பிரியாணியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ரைஸுங்களாக இருந்தாலும் சரி, எதுக்கும் நான் லெமனே சேர்த்த மாட்டேன். அது ரஃப்பாக இருக்குதுன்னு அது எனக்கு பிடிக்கிறதில்ல. இந்த மாதிரி தயிர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணி செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கோம். சாப்பாட்டு அரிசியே போதும். இதுக்கு பிரியாணி அரிசியெல்லாம் தேவையில்லை. சாப்பாட்டு அரிசியில் நல்ல டேஸ்ட் இருக்கும்.
இந்த அரிசியை வந்து இப்போ நம்ம தண்ணி வடிகட்டிட்டு இருத்தாப்புல போட்டு ஒரு வாட்டி இப்படி கிளறி விட்டோம்னா சாப்பாடு தனித்தனியாக வருங்க. அதுக்காக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறது. ஒரு வாட்டி கிளறி விட்டுருங்க. உடையாத மாதிரி சைடில் தான் கரண்டி விட்டு கிண்டணும். நடுவில் கரண்டி விட்டு கிண்டினோம்னா அரிசியெல்லாம் உடையும். எப்பயுமே சாப்பாடாக இருந்தாலும் சரி, காய்கறியாக இருந்தாலும் சரி, இப்படி ரைஸ் வச்சு கிளறினாலும் சரி, அந்த சைடில் வச்சு கரண்டி வச்சு கிண்டி விடுங்க. ரொம்ப இந்த மாதிரி கிளறி விட்டு அப்புறமே சமைச்சோம்னா இன்னும் சாப்பாடுக்கு வந்து கொஞ்சம் நீட்டமாக அப்படிலாம் வரும், தனித்தனியாக வரும், நல்லாயிருக்கும். நான் இப்போ சுடுதண்ணி வச்சு போடுறேங்க. தண்ணி நீங்கள் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, 4 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சு சேர்த்துட்டேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம். குக்கரில் தாங்க வைக்கிறோம். தண்ணி கம்மியாலாம் வைக்கணுன்ட்டு இல்லை. இது சாப்பாட்டு அரிசி தான். 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சா தான் கரெக்டாக வேகும். ரொம்ப வேகமாலாம் எடுக்கக்கூடாதுங்க சாப்பாடு. தனித்தனியாக இருக்கணுங்கிறதுக்காகலாம் அப்படி சமைக்கக்கூடாது. ஆனால் இதுவே தனித்தனியாக தான் இருக்கும். நீங்கள் இது நான் சமைச்சோன்னே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 2 விசில் விட்டுக்கலாங்க. கலர் பாருங்கள். இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த காரம், உப்பு, மிளகாத்தூள், எண்ணெய் எல்லாம் அப்படி இருக்கும். செம்மையாக யம்மியாக சாப்பிட்லாம். மூடி வச்சுட்டோங்க. 2 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்பா, ஆவி வருது. பாருங்கள் எப்படி இருக்குது. செம்மையாக இருக்குங்களா? பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும். பாருங்கள், சாப்பாடு கிளறி விடுறேன். ஒன்றுமே எல்லாம் சாப்பாடெல்லாம் ஒட்டியெல்லாம் வராதுங்க. கொல கொலன்னு ஆகாது, குழஞ்சே போகாது. பாருங்கள், தனித்தனியாக இருக்குது சாப்பாடு. அதே சமயம் ஒரு வாய் சாப்பாட்டுக்கு ஒரு மீல் மேக்கரை கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நாங்கள் மீல் மேக்கர் நிறையா போட்டு தாங்க செய்வோம். பாருங்க, சாப்பாடு எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? தனித்தனியாக நம்ம லெமனே சேர்த்துல பார்த்தீங்களா? தயிர் தான், தேவையான தண்ணி வச்சு செய்கிறோம். நல்லாயிருக்கும் சாப்பாடு. டேஸ்ட்டு அல்லுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. பர்ஃபெக்ட். லைக் பண்ணுங்கள். பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு. கலர் எப்படி இருக்குது, சாப்பாடு தனித்தனியாக இருக்குது. எங்கள் குட்டி செல்லம் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்க.